ஹலோ யூடி ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம விச்சு ஹோமில் பார்க்க போகிறது ஒரு கூந்தல் தைலம், அப்புறம் நம்ம இன்டேக்காக எடுத்துக்கக்கூடிய ஒரு கீரை சட்னி தாங்க. நம்ம கூந்தல் தைலம் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதை விட நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால் ஒரு கீரை சட்னியும் பார்க்க போகிறோம். சில பேருக்கு முடி உதிர்றது வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கலாம், உடம்பு சூடாக இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். ஆனால் இது வந்து நம்ம பேசிக்காக நார்மலாக இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு தைலம் தான். இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்லேயே ரெடி பண்ண தேங்காய் எண்ணெய் தான் நான் எடுத்துக்கிறேன். இது ஒரு லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க. இந்த டம்ளரில் 1/4 லிட்டர் அளவு பிடிக்கும். இதில் ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு ஒரு இரும்பு வாணலில் சேர்த்துக்கிறேன். இது ஒரு மிதமான தீயிலேயே வச்சுக்கலாங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். எடுத்து வச்சுருக்க 1 லிட்டர் அளவுள்ள தேங்காய் எண்ணெய்க்கு 4 பெரிய நெல்லிக்காய், 7 8 செம்பருத்தி இலை. இது மழை பெஞ்சதுனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, தூசு இல்லாமல் இருக்குது. ஒருவேளை இந்த இலையில் தூசு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா தண்ணியில் அலசிட்டு உணர வச்சு எடுத்துக்கலாம். செம்பருத்தி பூ 7 8 எடுத்துருக்கேங்க. இது ஃப்ரெஷ்ஷான பூவும் இருக்குது, கொஞ்சம் வாடின பூ காய வச்சுருப்போம் இல்லையா வீட்டில், அந்த மாதிரி இருக்கிற பூவும் ஒரு 7 8 பூ எடுத்திருக்கேன். மருதாணி இலை அரை கைப்பிடி அளவுக்கு நல்லா அழுத்தி பிடிச்சி அரை கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். கருவேப்பிலை தலை ஒரு கைப்பிடி நிறையா, அதுவும் அழுத்தி எடுத்து ஒரு கைப்பிடி நிறையா எடுத்து வச்சுருக்கேன். மருதாணியில் ரொம்ப சேர்த்தோம்னா எண்ணெயோட கலர் பார்த்திங்கன்னா ஒரு ரெட்டிஷாக ஆகிடும். அப்படின்றதுனால நான் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். அது அவங்களோட விருப்பம் சேர்த்துக்கிறது. இதோட வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் எல்லாம் சூடாக இருக்கும்போதே எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்க போகிறேங்க. இது ஃபஸ்ட்டு செம்பருத்தி இலையை ஒரு 2 3 கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மருதாணி இலை, கருவேப்பிலை தலை, செம்பருத்தி பூ எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு இந்த நெல்லிக்காவை துருவி வச்சுருக்கேங்க. நீங்கள் மிக்சர் ஜாரில் கூட அந்த சீடெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணுறதுக்கு நல்லா அழகாக வரும் இல்லைங்களா? அந்த கோடலையே வச்சு நல்லா கட் பண்ணோம்னாக்க நல்லா அழகாக வந்துடும் பீஸ் பீஸாக. அதை வந்து நம்ம அரைச்சிட்டும் சேர்த்துக்கலாம். மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் குறப்பாக அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு காய விடாமல் மீடியம்லையோ இல்லைன்னா சிம்மில் வச்சோ நல்லா இது எல்லாமே மொறுன்னு ஆகிற வரைக்கும் அந்தளவுக்கு சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்குள்ளே எண்ணெயோட கலரே கொஞ்சம் மாறிடும், நல்லாவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. கொஞ்சம் லைட்டாக பபுள் வந்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி போட்டு மெதுவாக கலந்து விட்டுக்கிறேன். இந்த எண்ணெயை ஹை ஃப்ளேமில் வச்சு காய்ச்சணும் அப்படின்னா இதோட வாசம்லாம் மாறி போயிடுங்க, சிக்கு வாசம் அடித்த மாதிரி இருக்கும். ரொம்ப நாள் வச்சு ஸ்டோர் பண்ண முடியாது. அதனால தான் நான் சிம்லேயே வச்சு ரெடி பண்ணிக்கிறேன். நீங்கள் சிம்க்கும் மேலே ஒன்று மீடியம்க்கோ கம்மியாக கூட வச்சு கூட ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபுல்லாகவே சிம்மில் தான் வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒர்க்கிங் விமன் ஆகட்டும் இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே டைம் இருக்கும்போது தான் இந்த ஹேர் பேக் இதெல்லாம் நம்மளால் போட முடியும். இதையே ரெகுலராக நம்மளை போடுறது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. அதனால தான் இந்த மாதிரி ஒரு கூந்தல் தைலமாக ரெடி பண்ணி வச்சிட்டோம்னாக்க நாம் இதை ரெகுலராகவோ இல்லை வாரத்தில் ஒரு 2 நாளைக்கு அந்த மாதிரி கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இப்படிலாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறது. என்ன ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா? அதுக்கு முன்னாடியே வெட்டி வேற நல்லா மண் போக தண்ணியில் அலசிட்டு எடுத்து உணர வச்சுட்டேங்க. ஒரு துணியில் நல்லா தொடச்சிட்டு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ தண்ணி இல்லாமல் இருக்குது. இப்போ நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா மொறுன்னு வந்துருச்சுங்க. இந்த டைமில் இந்த வெட்டி வேரை கட் பண்ணி அதில் சேர்த்துற போகிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெட்டி வேர் போட்டு ரொம்ப நேரம் எண்ணெயை காய்ச்சணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. அதனால் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த எண்ணெயை பார்த்திங்கன்னா இதை அப்படியே ஒரு 2 நாள் அப்படியே விட்டாங்க. இரும்பு வாணல்லையே அப்படியே 2 நாள் விட்டாச்சு. ஆறின எண்ணெயெல்லாம் மாற்றி வைக்கலாம். அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து தான் ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிட்டு சின்ன பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. 2 நாள் கழித்து ஒரு அகலமான பாத்திரத்தில் ஜூஸ் ஃபில்டர் வச்சுருப்போம் இல்லைங்களா? அதில் வச்சு தான் வடித்து எடுத்துக்கிட்டோம். துணி அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. இதில் அப்படியே வடித்து விட்டுட்டோம்னா அந்த மிச்சம் இருக்க எண்ணெயெல்லாம் அப்படியே ட்ராப்பாக விழுந்து அதுலேயே கலெக்ட் ஆகிரும். அதனால் ஒரு அகலமான பாத்திரத்துலேயே ஜூஸ் ஃபில்டர் வச்சு வடித்து எடுத்தாச்சுங்க. எண்ணெயை வடித்து முடிச்சுட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. நம்ம விளக்கெண்ணெய் நல்லா பசையாக இருக்கிறதுனால முடி கொட்டுறது கண்டிப்பாக ஸ்டாப் ஆகும். நம்ம தனியாக தடவை சொன்னால் தலையில் நம்ம அப்ளை பண்ண மாட்டோம். அதுக்காக இது கூட மிக்ஸ் பண்ணிட்டோம்னா விளக்கெண்ணெய் வாசமும் அடிக்காது. இது தலை முடிக்கும் நல்லது, நம்ம உடம்புக்குமே நல்லது, கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இது கூட நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அது விட்டமின் இ கேப்சூலுக்கு பதிலாக அதை சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த எண்ணெயை வாரத்தில் 2 நாளைக்கு தலைக்கு அப்படியே தடவிக்கலாங்க. நல்லா ஸ்கால்ஃபில் படுற மாதிரி தடவி விட்டுறலாம். முடிக்குமே லைட்டாக தடவி விட்டுறலாம்.
நம்ம அதிகப்படியான எண்ணெய் வைக்கிறோம் அப்படின்னா அது தலை குளிக்கிற அன்னைக்கே வச்சா போதுங்க. நம்ம தலை குளிச்சதுக்கு அப்புறமா அதிகப்படியான எண்ணெய் வச்சோம் அப்படின்னா சுற்றி இருக்கிற தூசு அழுக்கு எல்லாமே நம்ம தலைமுடி நம்மளோட ஸ்கேல்ஃப் எல்லாத்துலேயும் வந்து படிய ஆரம்பித்து ரொம்ப அழுக்காயிடும். அதுக்கப்புறம் அதோட வேர்த்து போய் அந்த இதுலேயே மறுபடியும் எண்ணெய் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது சுத்தமாக ரொம்ப டேமேஜ் ஆகிடும். ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும். அந்த மாதிரிலாம் வைக்காமல் தலை குளிச்சதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் வச்சாலே போதுங்க. இந்த எண்ணெய் வாசனையாக நல்லா லைட்டாக இருந்துச்சுங்க. ரொம்ப கலர் சேஞ்ச் எல்லாம் ஆகலை, ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்துருந்துச்சு. நல்லா வாசனையாக இருந்துச்சுங்க. அடுத்ததாக நம்ம ஒரு புளிச்சக்கீரை சட்னி தாங்க ரெடி பண்ண போகிறோம். இது ஆக்சுவலி நம்ம சின்ன கீரையாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இது இன்னொரு வெரைட்டிங்க. கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, கலரும் லைட் கலரில் இருந்துச்சு. இதில் தான் இன்றைக்கி சட்னி அரைச்சிக்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இது நம்ம கீரைனா நம்ம மண்ணிலேருந்து பறிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் செடியிலேருந்து கட் பண்ணி தான் எடுத்தோம். இது ஒரு விதை போட்டு அப்படியே முளைச்சி வந்த செடி தான். இதுவும் வீட்டு தோட்டத்துலேருந்து பறித்த ஒரு கீரை தான். இந்த கீரையிலையுமே இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மாதத்தில் ஒரு தடவை 2 தடவை அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. இப்படி தாங்க நம்ம வீட்டில் என்னென்ன இருக்கோ, கருவேப்பிலை துவையல், நெல்லிக்காய் துவையல், இந்த மாதிரி ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணாலே நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் தெரியுங்க. கண்டிப்பாக ஷூராக தெரியும். ரொம்ப மெனக்கெட்டுட்டு நம்ம இதுக்குன்னு எதுவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. இப்போ இந்த கீரைக்கு வதக்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் துவரப்பருப்பு, கொஞ்சம் சீரகம் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 3-4 வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இது கூட ஒரு 4-5 பல் பூண்டும் சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்கணும், கலர் மாறி வரணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 பெரட்டினாலே போதும். கொஞ்சம் பச்சை வாசம் இருந்தாலுமே பரவாயில்ல, நல்லா தான் இருக்குங்க சட்னிக்கு. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிட்டு நம்ம இந்த சுத்தம் பண்ணி வச்சுருக்க கீரையை இதில் சேர்த்துடலாம். அப்போல்லாம் கீரை செய்கிறதுனா கீரையை மட்டும்தான் நல்லா வேக வச்சுட்டு, முருங்கைக்கீரையாகட்டும் இந்த மாதிரிலாம் நல்லா வேக வச்சுட்டு வெங்காயத்தை போட்டு அப்படியே பச்சையாக கூட அரைச்சி சாப்பிடுவாங்களாம்மா. நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி என் அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால் இன்றைக்கி வெங்காயத்தை வந்து ரொம்ப வதக்கலை, லைட்டாக வதக்கிட்டு இந்த கீரையும் போட்டு நல்லா பரட்டிடலாம். இது தண்ணியெல்லாம் எதுவும் தெளிக்கலைங்க, இது அப்படியே இதுலேயே சுருண்டு வெந்துருச்சு. கீரை நல்லா சுருண்டு வதங்கி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு களிப்பாக்கு சைஸ்க்கு புளி சேர்த்து நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாங்க. கொட்டைப்பாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு புளி சேர்த்தா போதும். இதுவுமே டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த புளியை சேர்த்துக்கிறோம். இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. புளிப்பும் வந்து ஒரு அளவான புளிப்போடு தாங்க இருந்துச்சு, நல்லா இருந்தது. நம்ம காய்கறி, பழம், கீரையெல்லாம் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பச்சை தேங்காவும் கொஞ்சம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. ஒன்றா துருவிட்டு இல்லைன்னா கீத்து போட்டு எடுத்துக்கிறது நம்ம குடலுக்கு ரொம்ப நல்லது. நம்ம முடி வளர்ச்சிக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. புளிச்சக்கீரையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கடைஞ்சி சாப்பிடுவீங்க, இல்லைன்னா ஒரு தொக்கு மாதிரி செஞ்சு வச்சு சாப்பிடுவீங்க. இந்த மாதிரி சட்னியாக ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் பார்த்தாச்சு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.